வணக்கம். செல்வகுமாரின் உழவனுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. தற்பொழுது மழை தொடங்கியிருக்கூடிய இடத்தை பார்ப்போம். இன்றைய தேதியில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திற்கு கிழக்கு புறம் மழை தொடங்கியிருக்கு. இது நாமகிரிப்பேட்டை மற்றும் அதற்கு தெற்கு புறம் இடிமின்னலுடன் தொடங்கி மூலக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை. உளுந்தூர்பேட்டை அருகே மழை தொடங்கியிருக்கு. அப்புறம் வேப்பூர், மேலும் விருதாச்சலத்திற்கு மேற்கு புறம் தொடங்கி விருதாச்சலம் பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. ஸ்ரீமுஷ்ணம், சேத்தியார் தோப்பு எல்லாமே நல்ல மழை. சிதம்பரத்துக்கே நல்ல மழை தொடங்கியிருக்கு. சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, அதே போல் பிச்சாவரம், மயிலாடுதுறை மாவட்டத்தோட கொள்ளிடம், சீர்காழி, மணல்மேடு, காட்டுமன்னார் கோவில், கடலூர், அதாவது கடலூர் மாவட்டம் பெரும்பாலான இடங்களில் மழை. மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி கரையோர மழை. பழையாறு, திருமுல்லை வாசல்லாம் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. பழையாறு, மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல இடங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம், அதனைத் தொடர்ந்து கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கிற நிலையில் வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் மழைப்பொழிவு என்பதை பார்ப்போம். இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவு தொடங்கும். அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் உருவாகிருக்கக்கூடிய மழை சேலம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே உருவாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரியிலையும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ஏற்கனவே உளுந்தூர்பேட்டையில் மழை தொடங்கியிருக்கு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தின் எல்லை பகுதியிலையும் கடலூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் இறுதியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கடலோரம்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு கனமழையே தெரிகிறது. இப்பொழுது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறு, திருமுல்லை வாசல், கொள்ளிடம், மணல்மேடிலிருந்து வடக்கே கடலூர் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு நல்ல மழை கொடுக்க போகுது. இந்த நிலையில் கேரளாவிலும் நல்ல மழை, கர்நாடகாவிலும் நல்ல மழை. இன்றைய மழைப்பொழிவு ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல கனமழை. இரவு 9 மணியோடு இன்றைய மழைப்பொழிவு நிறைவடைஞ்சிடும். டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது. 16ஆம் தேதியிலிருந்து தான் மழை தீவிரம். ஆனால் மழை இருக்கும், இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்காது. காரணம் என்னென்னா, காற்று கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் மேற்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தது. அதனால் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்தது. இங்கே நிலை பெறவில்லை. கிழக்கு காற்று தொடங்குவதற்கு முன்பாகவே கடக்குள் போயிட்டு இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் வெப்பத்தால் லேசானது கொஞ்சம் மழைப்பொழிவை வந்து கொடுக்கும். காலையிலிருந்து ஒரு 11 மணிலிருந்து காற்று இல்லாமல் இருக்கணும். காற்று இருந்தாலே, அது காற்று இருக்கலாம், மாலை அது பாலக்காட்டில் வரக்கூடிய காற்று இரவில் வந்து சேரும். ஆனால் காலையிலிருந்தே காற்று இருந்தால் அது வெப்பத்தால் லேசானது, மேலடுக்கில் நீடிக்காது. ஆனால் கீழடுக்கில் தான் காற்று இருக்குது, மேலடுக்கில் சில சமயம் காற்று இல்லாமல் இருக்கும். ஆனால் மேலடுக்கிலும் காற்று இருந்தது, அதனால் கொஞ்சம் வேகமாக போய்விட்டது. காற்று என்பது மெல்ல நகரும் காற்றாக 25-30 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தால், 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தால் அது காலை புறப்படுவது பாலக்காட்டிலே மாலை வந்து சேரும். மழைக்கு சாதகமாக கிழக்கு காற்றையும் சந்திப்பு ஏற்படுத்தும், மழைக்கு சாதகமாக இருக்கும்.
ஆனால் காற்று வேகமாக இருந்தால் கடலுக்குள் போயிடுச்சு. கடலுக்குள்ளற கடற்கரையோரம் இப்போவே பாருங்களேன், உள்ளே தொடங்க வேண்டிய மழை கடலோரம் தொடங்கியிருக்கு. கடலூர் மாவட்டத்தில் கூட இப்போ சிதம்பரம் பிச்சாவரம் என்பது கடலோரம், பரங்கிப்பேட்டை எல்லாம் கடலோரம், முடசலோட எல்லாம் புவனகிரி இதெல்லாம் ஸ்ரீமுஷ்ணம், சேத்தியார் தோப்பு, முட்டம், அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டு மன்னார் கோவில், இப்படியே அரியலூர் மாவட்டத்தோட ஜெயங்கொண்டம், அப்படியே கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாமே மழை. இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட கடலோரமே தொடங்கிவிட்ட காரணத்தினால இனிமேல் ஒரு நீண்ட நேரம் நீடிக்காது. இன்றைய மழை 9 மணிக்குள்ளே நிறைவடைஞ்சிடும், பெரும்பாலும் வடகடலோரத்தில் இருந்தால் கூட. அடுத்தபடியாக நாளை மறுநாள் திங்களும் செவ்வாயும் இதே போன்ற மழைப்பிடிவு இருக்கும். கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வாய்ப்பு இருக்குது. திங்கள் விட செவ்வாய் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தென்மேற்கு பருவமழை இதுவரைக்கும் தொடங்கலை, அதாவது தொடங்கி இருக்கு, கேரளாவில் மட்டும் இருக்குது. ஒரு வலுவான சாரலாக இன்னும் மழையில் எட்டலை. ஆனால் இன்று இரவிலிருந்தோ நாளையிலிருந்தோ கண்டிப்பாக எட்டும். நாளையிலிருந்து கண்டிப்பாக எட்டும். வரக்கூடிய 16, 17, 18, 19, 20, 21 வரைக்குமே இருக்குங்க. தென்மேற்கு போகிற 3 நாள் தான் முதல்ல எதிர்பார்த்துருந்தோம் கனமழைன்னு. 3 நாள் தான் எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் குறைய வாய்ப்பில்லை. நிகழ்வு மெல்ல விலகும் போல் தெரிகிறது. அதான் வருவதற்கு தாமதம். அப்போ மெல்ல நீடித்து நின்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு மெல்ல விலகும். அதனால 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மாலை இரவு தான், அரை மணி நேரம் என்பது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் இருக்கும் சில இடங்களில். இதில் 16, 17, 18 கண்டிப்பாக பரவலாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும். 17, 19, 20 எல்லாமே வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், தெற்காந்திர, தெற்கு கர்நாடகாவில் பலத்த மழை தெரியுது. தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கக்கூடிய நாள் 16, 17, 18 டெல்டாவிற்கும். 19, 20, 21 டெல்டாவிற்கு வடக்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் தொடர்ந்து 20ஆம் தேதி வரை தீவிரமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஒதுக்கி மழை பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும். ஆனால் 16ஆம் தேதியிலிருந்து பரவலாகும். 13ஆம் தேதி இன்றிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் தான் பெய்யும். நாளையும் ஒரு இடங்களில் பெய்யும், மறுதினம் ஒரு இடங்களில் பெய்யும். ஆனால் 16, 17, 18 எல்லா இடங்கள்லையும் வாய்ப்பு இருக்குது. ஒதுக்குதல் இருந்தாலும் 16 ஒதுக்கினால் 17 பெய்யும், 17 ஒதுக்கினால் 18ஆம் தேதி பெய்யும். அதே போல் தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குன்னு சொல்லிடுறேன். அப்போ எங்கள் மாவட்டம் உண்டான்னு கேட்டுறாதீங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. கேரளாவில் கேரள எல்லையோரம் தென்மேற்கு பருவமழை, மழையிலையும் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதியிலையும் தென்மேற்கு பருவமழை, கணவாய் பகுதிகளில், காற்று பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை. அதனை தாண்டி மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 16, 17, 18 சென்னை எல்லாம் 20ஆம் தேதி வரை மழை தாங்க. நேற்றே மழை தான், நேற்று முன்தின மழை தான். வரக்கூடிய 3 நாள் குறைவாக இருந்தாலும் ஒதுக்குதல் இருந்தாலும் 16லிருந்து வரக்கூடிய மழை ஒதுக்குதல் என்பது சென்னைக்கு இருக்காது. 16, 17, 18, 19, 20, 21 ஆகிய 6 நாட்களுக்கு கனமழை இருக்கிறது. வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக 100% உறுதியாக வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம், ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகாலாம் நல்ல மழை காத்திருக்கு. இதில் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் இதுவரைக்கும் மழை இல்லையே என்ற ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, குடியாத்தம் போன்ற பகுதிகளுக்கும், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக 16லிருந்து 20ஆம் தேதி வரை நல்ல மழை பொழியும். அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் காத்திருக்கு. இப்போவே எத்தனை நிகழ்வு இருக்குது, அதனால தான் நான் சொல்லவே இல்லை. எத்தனை நிகழ்வு? அஸ்ஸாமில் ஒரு நிகழ்வு, மேற்கு வங்கம் மற்றும் பீகாரை அதாவது மத்திய பிரதேசத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நிகழ்வு, பஞ்சாபில் ஒரு நிகழ்வு, பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வு, எல்லாம் இணைந்த ஒரு இணைப்பு சுழற்சி. வங்கக்கடலோட வடக்கு பகுதியிலையும் ஒரு காற்று சுழற்சி, ஒடிசா கடலோரத்தில், ஒடிசா முதல் அந்தமான் வரைக்கும் இருக்குது. புதிதாக ஒரு நிகழ்வு வேறு தென்சீன பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கு, அதாவது சீன பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கு. இது செயலிருந்து வங்கக்கடலுக்கு. ஆகவே நிகழ்வு எல்லாமே அழுந்த நிகழ்வு தான் 16ஆம் தேதி மழை பொழிவு கொடுக்கும். சீனாவிலே இருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கி ஏற்கனவே நீடித்து கொண்டுடைய வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை பெற்ற பிறகு தான் 16லிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் காற்று குவிதல் என்பது நல்ல தென் மாவட்டங்கள் வழியாக தென் மாநிலங்கள் வழியாக கேரளா, கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து
மாலை இரவு வெப்பச்சலனம் அடையும் தென்மேற்கு புறமடையும் தீவிரப்படுத்தும். தொடர்ந்து வானிலை ஆய்வறிவு கூட இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.